சீவிடுவேன். ஒரு பயிலுங்க அறுவாளுக்கு பதில் சொல்லாம இந்த இடத்தை தாண்டி போக முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். மனசுல மட்டும் வலிமை இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஆகாய நிலவுல அடி எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய சாதனைனா, அநியாயம் செய்யறவங்களை அழிக்கிறது கூட ஒரு பெரிய சாதனை தான். இந்த போராட்டத்துல என் உயிரே போனாலும் சரி, ஜெயிக்காம விட மாட்டேன். கமலா, குடிக்க சுடு தண்ணி எடுத்து வை. வைக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் இருந்தாலும் வேலையெல்லாம் முடியறதுக்கு 9 மணி. அம்மா பேனால இங்க போட்டியா? போட்டேன். கமலா, டிஃபன் ரெடியா? ரெடிங்க, ரெடி. கமலா, இன்னொரு தோசை எடுத்துட்டு வா. இந்த வந்துட்டேன். இந்த கண்ணாடி விட மாட்டியா? நீ போறது சினிமாவுக்கா இல்ல காலேஜ்க்கா? எப்ப பார்த்தாலும் பவுடர் அடிச்சுக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா படி. நான் ஒன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல. மொத்த பவுடரையும் மொத்த போர்ஷனையும் நான் எப்பவோ படிச்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த கண்ணாடி உன் கழுத்திலே தொங்க விட்டுறேன். தள்ளிப்போ. டேய், நீ வேணா அதை மாட்டிக்கோ. தள்ளிப்போ. நீ நவுறா. ஓ, முகரைக்கு கண்ணாடி வேறயா? என்ன குறைச்சல் என் முகரைக்கு? நீ சொன்னதான் குறைச்ச. கரெக்டா சொன்ன மணி. எல்லா பரீட்சையிலும் ஃபெயில் ஆயிடுவோம் பாரு. கண்ணாடி பாரு, நல்லா தான் இருக்கு பாரு. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, என் வயித்துல இருந்த 10 மாசமும் ஒழுங்கா சமத்தா ஒண்ணா இருந்தீங்க. வெளியே வந்ததுல இருந்து 10 நிமிஷம் கூட சண்டை போடாம இருக்க மாட்டேங்கிறீங்களே. உன்ன மாதிரிதான் உன் பிள்ளைங்களும் இருப்பாங்க. பாருங்க டாடி, இவன வயசுல மூத்தவன் கூட பார்க்காம. என்ன மூத்தவன்ற? இப்பதானே அம்மா சொன்னாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பிறந்த ரெட்ட பிள்ளைங்கன்னு. ஆமாண்டா கண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பிறந்தோம். ஆனா அம்மா வயித்துல இருந்து முதல்ல வெளியில வந்தது யாரு? நான் தான். அதனால நான் உன்னை விட பெரியவ, 10 நிமிஷம் மூத்தவ. சோ நீ எனக்கு தம்பி. என்னம்மா நீங்க முதல்ல என்ன வெளியே அனுப்பி வச்சிருக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் பொம்பளைக்கு பொம்பளை சேர்ந்துக்குவீங்க. ஆமாண்டா, அதுக்கு தானே லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. கரெக்ட். டெலிவரி அப்ப கூட டாடி இப்படிதான் சொல்லிருப்பாரு. வயித்துல இருந்த நான் அதை கெட்டு உன்னை உதச்சு வெளியே அனுப்பியிருப்பேன். இல்லன்னா நான் தான் முதல்ல வெளியே வந்திருப்பேன். ஆனா உன்னை விட நான் தான் உயரம். அதனால நீ தான் என்ன அண்ணான்னு கூப்பிடணும். ஏய் மீனாட்சி, பிள்ளையாருக்கு நைவேத்தியம் வைக்கல? உனக்கு பரீட்சைக்கு டைம் ஆயிடுச்சு. கடவுளே கடவுளே, உன் கருணையால எல்லா பரீட்சையும் நல்லா எழுதிட்டேன். இந்த கடைசி பரீட்சைக்கு எனக்கு கருணை காட்டி நான் படிச்சதெல்லாம் வர மாதிரி செஞ்சிரு. என் தம்பியை விட எனக்கு அதிக மார்க் வர மாதிரி பண்ண விநாயகா. ஐயோ கடவுளே. டாடி, நீங்க வாங்களே. என்னம்மா? ஐயோ. கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா. பிள்ளையார் பால் குடிக்கிறாரா? கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா, கணபதி பப்பா மோரியா. பக்தர்களே, மூட நம்பிக்கையுடன் என் மீது பாரத்தை சுமத்தாமல் மனித சக்தியையும் நம்புங்கள், முன்னுக்கு வருவீர்கள். வாட் ஏ வண்டர், வாட் ஏ வண்டர். ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஹால் ஃபுல்லா இருக்கியா? என்ன அட்டென்ஷன், என்ன அட்டென்ஷன். என்ன சார் அட்டென்ஷன்? டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் பேப்பர் கொடுங்க. ஸ்டூடண்ட்ஸ் இல்லாம காலி பெஞ்ச பார்த்து பாடம் நடத்துறப்ப நாங்களே இப்படிதான் அவமானத்தை செத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு விக்கெட் அவுட். ஏய், தூக்கிட்டு போங்கயா. ஏய், நீ படிச்சது வந்திருக்கா? நீ படிச்சது வந்திருக்கா? நீ படிச்சது வந்திருக்கா? நீ படிச்சது வந்திருக்காடா? எனக்கு வந்துட்டே இருக்கு. போட்டுமாடா. ஏன் முகத்தை என்ன பாக்குற? எழுது. நல்லா படிச்சேன்னு இல்ல, நீ எழுது. எழுதுற.
அம்மாடி என்ன சர்க்கடிக்கிற? எல்லா சப்ஜெக்ட்லயும் இப்படிதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா? சாரிடா, இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இப்படி, மத்ததெல்லாம் நானே தான் எழுதினேன். சார், இங்க யாரோ பிட் அடிக்கிறாங்க. என்னது பிட்டா? யார் அடிக்கிறா? எங்க? யாரு? ஏய், என்னடா இது? என்னதுல சார்? அப்படின்னா அந்த பொண்ணுதுங்கறியா? அவன் எவ்வளவு சமத்தா எழுதிக்கிட்டு இருக்கான்னு பாருடா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியுடா. பொய்யா சொல்ற? கிளம்பு, போ போ. அந்த பொண்ணு மேல பழி சுமத்துற. சாமி கண்ண குத்துற, பேப்பர் முட்டு போடு. போடா. Thank you. Copy, and let me copy, and let me do all the things right. ஏய், எச்சிடா. Copy, and let me copy, and let me do all the things right now. Transferring the data and the new files. Let me get the feedback on my cool eyes so that I can write all the things that I see. All you gotta do is come on, copy, and let me copy, and let me do all the things right here. Copy, and let me copy, and let me do all the things right now. Come on. என்னடா எங்கேயும் மேல பாத்து எழுதுற? மெட்ராஸ் ஐ சார். ஓ, அத இனிமே சென்னை ஐன்னு சொல்றத பெட்டர். எதுவுமே தெரியலையா? மோட்டு வலைய பாரு, ஏதாவது தெரியும். டைம் அடிச்சுப்பா, சீக்கிரம் எழுது. இன்னும் ஏகப்பட்ட டைம் இருக்கு. சரி எழுதலாம். அந்த பேனாவை கொஞ்சம் கொடுங்க. பேனா எதுக்கு? பேனாவால தான் எழுதுவாங்க, தெரியும்ல? தெரியும். இதையே நாங்க தான் கொடுக்கணுமே. படிச்சு கிழிக்கலனால நெட்டி முறிக்கிறான். சார் அடிஷனல். அடிஷனல். இன்னொன்னு முடிச்சிட்டு போறப்ப ஏதாவது மிச்சம் இருந்தா கிட்ட கொடு. அதுக்கு சான்ஸே இல்ல சார். சார் என்னையா? 7 questions, 3 hours, single hand, single pen, முடிச்சாச்சா? 3 hours இல்ல, half an hour. Oh, thanks. Very nice boy. என்ன ஹைடெக்கா செட்டப் பண்ணிருக்கீங்கடா? சேட்டலைட் ரிசீவர், லைவ் டிரான்ஸ்ஃபர். மரியாதையா நான் சொல்றபடி செய்யுங்க, இல்ல உங்க 2 பேரையும் கம்பி எண்ண வச்சிருவேன். என்ன செய்யணும்னு சொல்லு பாஸ், சொல்லு. ஹாப்பியா காப்பி அடிக்கிறவங்க ஹைடெக் பேட்சோட ஆன்சர் ஃபைல்ஸ் கரப்ட் ஆயிடணும். பாஸ் என்னடா என்னாச்சு? செக்யூரிட்டி சர்டிபிகேட் அவுட், சீக்கிரம் வாங்க. அட படுபாங்களா, ஹைடெக் ஸ்டைல்ல காப்பி அடிக்கிறீங்க. எப்படி எழுதிருக்க மீனா? நீ எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்க. அப்ப நானும் நல்லா தான் எழுதிருப்பேன். மீனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த 4 வருஷம் ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சுல? சீக்கிரமாவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. இன்னையோட நம்ம பிரிய போறோம். ஐ மீன் எல்லாருமே பிரிய போறோம்ல? ஆமா உதய், ஆனா நாளைக்கு தான் ஃபேர்வெல் பார்ட்டில சந்திப்போம்ல. நான் இங்க இருக்க மாட்டேன். இன்னைக்கு நைட்டே கிளம்பி எங்க ஊருக்கு போறேன். அதனாலதான் உன்கிட்ட இப்பவே எல்லாத்தையும் பேசணும்னு தோணுது. உண்மைதான், இன்னைக்குதான் கடைசி நாள். மறுபடியும் சந்திப்போமோ இல்லையோ, எனக்கும் ஏதோ பேசணும் போலதான் தோணுது. ஆனா என்ன பேசணும், அதை எப்படி பேசணும் தான் எனக்கு புரியல உதய். அது சரி, நீ இப்ப ஏதோ சொல்ல வந்தியே, அது என்னன்னு முதல்ல சொல்லு. அது என்னன்னா, நான் நீனா சினிமாவுக்கு டைம் ஆயிடுச்சு. ப்ரோகிராம் மறந்துட்டியா? சரி கிளம்புங்க போலாம். சாரிடா, நான் வரல. ஏன்டா? இன்னைக்கு ராத்திரியே நான் ஊருக்கு போறேன். சரி நீ வா. நானும் சினிமாவுக்கு வரலடா, நீங்க போங்க. 2 பேரும் வரலன்றீங்களே, செப்பரேட்டா ஏதாவது செட்டப் பண்ணிட்டீங்களா? வாய்க்கு எது வந்தாலும் அதை பேசுறதா? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது எனக்கு பிடிக்காத விஷயம். நீ இப்ப வர போறியா இல்லையா? சரி வா போலாம். நீ வரலையா? இல்லடா, அவன் இன்னைக்கு நைட் ஊருக்கு போறான். ஓகேடா, மறுபடியும் எப்ப எங்க சந்திக்க போறோமோ. ஓகே பாய்.
வணக்கம் சார். குட் மார்னிங் சார். இந்தாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? நம்ம பேப்பரை குட்டிங்கன்னா எடுத்துன்னு போடுவேன். மேடம் அந்த ஃபைலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. நேத்துக்குப்பா இன்னும் டைம். எங்க அந்த அம்மா? வணக்கம் மேடம். கொஞ்சம் நம்ம பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம், கோபால். ரியல் எஸ்டேட் கோபால். கோபால் ரியல் எஸ்டேட். அந்த ராயப்பேட்டை பிளான். ஓ அதா, உங்களுக்கு 7th ஃப்ளோருக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, 5வது 6வது ஃப்ளோர்ல கூட நீங்க பால்கனியை நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அதோட நீங்க தரம் இல்லாத சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ அந்த 7th ஃப்ளோர் விஷயத்தை அப்படி பக்கத்துல வச்சுட்டு முதல்ல அந்த 5th 6th ஃப்ளோரை இடிச்சு தள்ளிட்டு புதுசா கட்டுங்க. ஏய், யார் அந்த பேசுனீங்க தெரியுமா? தலை எகிரி போடு ஜாக்கிரதை. என்ன பேசுற நீ? மேடம் அட கை நீட்டியா பேசுற? நீடிவியா? 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 இவனுங்க இப்படிதான் மேடம். வெட்டு குத்து தவிர ஒழுங்கு மரியாதை பேச தெரியாது. மன்னிச்சிருங்க. அனாவசியமா பேனாவோட போற விஷயத்த பட்டாக்கத்து வரைக்கும் எது கொண்டு போறீங்க மேடம்? ஒரு சின்ன கையெழுத்து. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாம செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். கமிஷனர் சார், யாரோ ரியல் எஸ்டேட் கோபாலா கையெழுத்து வேணும்னு என்ன மிரட்டுறான். அங்கேயே வந்துட்டானா? அவன் ரொம்ப பொல்லாதவன் மேடம். எதுக்கு வேணும் அவங்க கிட்ட தகராறு? ஏதாவது அவங்க கிட்ட பேசி செட்டில் பண்ணிக்கோங்க. ஓகே ரியல் எஸ்டேட் கோபால் சார், ஓல்டாஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இரானி கஃபேல செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். 3 மணிக்கு வந்துருங்க. ஷார்ப்பாகிறீங்க மேடம். பார்த்தா ஆனடே. கவலைப்படாத, இப்படியே வணக்கம் மேடம். வணக்கம். ஏய் எந்திரிங்கடா, உட்காருங்க. பரவாயில்ல, எங்க உட்காரலாம். வாங்க. மேடம் டீ சாப்பிடுறீங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். எங்க ஆபீஸ்க்கு கூட எங்க இருந்தா டீ வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம். இல்லன்னா பின்ன என்ன மேடம், அந்த கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் எந்த மூளைக்கு உங்களுக்கு? உங்களுக்கும் படிக்கிற வயசுல பசங்களும் கல்யாண வயசுல பொண்ணுங்களும் இருப்பாங்கல்ல. இத பாருங்க, இத வச்சுங்க. இதுல 50,000 ரூபாய் இருக்குது. இவன் என்னோட புள்ள கோபால். நீ சொன்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கான். ஜெனரலா அந்த மாதிரி விஷயங்களை இவன் தான் டீல் பண்றது வழக்கம். லேவாதேவி நீங்க பேசிக்கங்க, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. வரேன். ஏன்பா, இந்த ஹோட்டல்ல பாயா ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ருசி காமிச்சிட்டு வா. அக்பர் பாய், கொஞ்சம் இங்க வாங்க. இன்னைக்கு சர்வீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்க. அதுல 50,000 ரூபாய் இருக்கு. டேமேஜ் செலவுக்கு வச்சுக்கோங்க. எடுத்துக்கங்க பாய். சரிங்க. இவனை கைமா பண்ணுங்கடா.
மைனா எப்படி இருக்கு பாயா? டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ அவனை போட்ட போடல ஆபீஸ்ல எங்க லெவலே மாறி போச்சுடா. பியூன்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் எங்களை பாக்குறப்பெல்லாம் கும்பிடு போடுறாங்க. ஆபீஸ்ல அவசர வேலை இருந்துச்சு, அதான் உன் ஃபைட்டை என்னால பார்க்க முடியல. அடுத்த தடவை நீ யாரையாவது பிடிச்சு உதைக்கிறப்ப கொஞ்சம் சொல்லி அனுப்புடா, நான் பார்க்கணும். எங்கயாவது புள்ள சண்டை போட்டுட்டு வந்தா பெத்தவங்க அவனை திட்டுவாங்க, ஆனா நீங்க பாராட்டுறீங்க. நீங்களாம் ஒரு பேரண்ட்ஸ் தானா? முதல்ல நீ என் பொண்ணு தானா? இந்த காலத்துல இவ மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. அப்படின்னா இவனை ஒரு ரவுடியாக்க போறீங்களா? இந்த சண்டை இதோட நிக்காது. அடி வாங்கிட்டு போறவன் சும்மா இருப்பானா? நாளைக்கு இன்னும் 10 ரவுடிங்களை கூட்டிட்டு வருவான். வந்தா வரட்டும், இவனை 10 ரவுடிகளை கூட்டிட்டு போவான். அது பத்தாதுன்னா நானும் உங்க அப்பாவும் கூட ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு போவோம். கடவுளே, இவங்களை நீதான் காப்பாத்தணும். ஏய், உன்ன மாதிரி நாங்க எல்லாத்துக்கும் ஆண்டவன் மேல பாரத்தை போட மாட்டோம். எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். டாடி, மீனாட்சி சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம புராண காலத்துக்கு போக வேண்டியதான். சீக்கிரம் இவளுக்கு ஒரு வழியை பண்ணி வெளியே அனுப்பி வச்சிருங்க. இந்த நாகரீக உலகத்துல நம்ம ஃபாஸ்டா போவோம். டேய், நீ சின்ன பையனா இருந்தாலும் இந்த தகப்பனோட பொறுப்பை ஞாபகப்படுத்திக்க. எப்படி மீனாட்சியோட ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செஞ்சிருவோம். ஆமா ஆமா, வெக்கத்தை பாருங்க. ஏய் ஏய் நில்ல. மீனாட்சி மணமகளாக போறா, நம்ம மீனாட்சி மணமகளாக போறா. பி 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 டும் டும் டும், பி 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 டும் டும் டும், பி 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 டும் டும் டும். நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி நீ கத்துற? ரோட்டுக்கிட்டு மாறி போய்கிட்டு இருக்கியா? செய்யணும்னு நினைக்கிறத சீக்கிரம் செய்யுங்க. தொல்லை தீரும். என் பொண்ணு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா, உடனே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோங்க. செய்யாம அங்க இங்க வேடிக்கை பார்க்காம ஏற வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணாம ஜாக்கிரதையா ஏறணும். அந்த வண்டி ரொம்ப நேரம் இங்க நிக்காது. அது வர நேரத்துல தண்ணி குடிச்சா சாக்லேட் வாங்கணும் வண்டியை விட்டுட்டு நிக்காத. முன்னாடியே வாட்டர் பாட்டில தண்ணி ரொப்பி வச்சுக்க. புலம்பிக்கிட்டே இருக்க உங்க கூட்டம் உட்காந்துருக்கேன் எதிரி. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஆம்பளை வந்து உட்காந்தா டிடிஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிடு, புரியுதா? இந்த சென்னை நம்ம ஊர் மாதிரி இல்ல. இந்த ஊர்ல போக்கிரி பசங்க ஜாஸ்தி. ஏதோ நல்ல கோர்ஸ் ஆச்சு, உன்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்க இங்க கூட்டிட்டு வந்தேன். ரிசர்வேஷன் வேற ஏடா குடும்பமா கிடைச்சிருக்கு. முதல் வண்டியில எனக்கு, அடுத்த வண்டியில உனக்கு. இவங்க ஒண்ணும் சின்ன பிள்ளைங்க இல்ல ரங்கநாயகம், நம்ம பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா தானே இருக்காங்க. என்னத்த ஒண்ணா இருக்காங்க? வண்டி வரதுக்கு டைம் இருக்கு, ஊரை சுத்த கூடாது. நான் சொன்னபடி கேட்கல, உன் தோலை உரிச்சிருவேன். போன தடவை நான் இப்படி சொன்ன போது என் பேச்ச மதிக்கவே இல்ல. இந்த தடவை அப்படி நடந்துகிட்டு அம்மியில வச்சு அரைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏன் புடிச்சு வச்சு கொழுக்கிட்ட மாதிரி நிக்கிறேன்? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? இங்க பார், ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல நிக்கிறப்ப இறங்காத. தேவையில்லாம அடுத்தவங்க உங்களுக்கு போகாத. நான் அங்க நம்ம ஊர் ஸ்டேஷன்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த சென்னை ஒரு கலக்கு கலக்க வேண்டியதா. ஹலோ, இந்த ஆப்பிள் எவ்வளவு? 10 ரூபாமா. இந்த சின்ன பழம் என்ன விலை? எல்லாம் ஒரே ரேட்டு தாம்மா. Hey girls, it's okay, come. Hey, body movie. Hey, இது ஏன் நல்லா இருக்கு? வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல? இது என்ன கியூட்டா இருக்கு. மச்சான் என்னடா இந்தியா இது எப்படி இருக்கு? கியூட்ல. அங்க கிரீன் செக் ஷர்ட் போட்டுட்டு பைன் மேல ஒருத்த உட்கார்ந்திருக்கால, உடனே திரும்பி பார்க்காதீங்கடி, மெதுவா கேஷுவலா பாருங்க.
அட்டகாசமா இருக்கான். இப்போதைக்கு அவன் அப்படிதாண்டி இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மென்டலா போறான் பாருங்க. நான் பார்த்தா அந்த மூக்குத்தி வாங்கி கொடுக்க உன் பாக்கெட் மணி பத்தாதுரா. நீ அண்ணனா தான் வாங்கி கொடுப்ப. ஆனா தம்பி ஆயிட்டியே, நான் தான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நம்ம வேற ஊர்ல வந்திருக்கோம், அவனுக்கு தெரியாது பாவம். அடுத்த தடவை நம்ம சென்னைக்கு வரப்போ நல்லா தாடி வளர்த்துட்டு தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம். ரூபா பாரு. எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணு கில்லாடிடா. எப்படிடா அது உனக்கே தண்ணி காட்டி ஏமாத்திட்டும் போயிட்டாளே? எங்க போயிடுவா, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவா, அப்ப வைக்கிறேன் அவளுக்கு ரிவிட்டு. மீனா, மீனா, அந்த மேரேஜ் பியூரோஸ்காரங்க அனுப்பின போட்டோஸ்மா இது. இதுல பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த போட்டோஸ்க்கு பின்னாடி அவங்களோட பயோடேட்டாஸ் எல்லாம் கூட எழுதிருக்காங்க. பாருமா. ஆமாமா, இதுல நிதி நிறுவன டைரக்டர்ஸ் போட்டோஸ் கூட இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு வாண்டட் பர்சன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஜாக்கிரதை. என் தம்பி என்ன கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுடா. அம்மாடி, இவன் வாண்டட் பர்சன் தான். HSBC பேங்க், புரூடென்ஷியல் பேங்க். ஆஹா, எவ்வளவு டீசெண்டா இருக்கா இந்த பையன். சென்ட்ரல் பேங்க். மீனா, இவன் அட்டகாசமா இருக்கான். ஆனா ஒண்ணு, இவன் சிசி பேங்க். உனக்கு செலவு செய்ய இவனுக்கு வசதி பத்தாது. என்ன, ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்ட? உனக்கு யாரையும் பிடிக்கலையா? இல்ல எங்களுக்கு தெரியாம வேற ஏதாவது சைடு ரூட் போட்டிருக்கியா? வெட்டிங் கார்டு கூட செலக்ட் பண்ணிட்டியா? நம்ம உதயில இவன் ஏன் உனக்கு மட்டும் அனுப்பியிருக்கான்? பர்சனல் லெட்டர். அதையும் நீ படிச்சு பார்க்கலாம், பரவாயில்ல. ஐ லவ் யூ மீனாட்சி. அன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதும் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச வார்த்தை இதுதான். கல்யாண பத்திரிக்கையோட காதல் கடிதமா அனுப்பியிருக்கேன்னு பாக்குறியா? பெத்தவங்க கிட்ட என் காதல சொல்ல தைரியம் இல்லைனாலும் நான் விரும்பின உன்கிட்ட கூட சொல்ல தைரியம் இல்லைன்னா அப்புறம் என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என்ன மாதிரி நீ என்ன விரும்பினா உடனே கிளம்பி இங்க வந்துரு. இல்ல நான் வேணாலும் அங்க வரேன். முதல்ல எங்கேயாவது நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்மளை பெத்தவங்களால நம்ம ஆசையை புரிஞ்சுக்க முடியாது. அவளை ஏன் உன் கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்க உன் தம்பி இதுக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். அதனாலதான் இப்படி செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம இந்த லெட்டர் எழுதுறேன். இதோட ட்ரெயின் டிக்கெட்டும் அனுப்பியிருக்கேன். கீழே ஃபோன் நம்பரும் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ண. உதய். டிக்கெட் என்ன ஜர்க் கொடுத்துட்டா உதய்? நான் இப்ப என்ன செய்யறது? ஓடி போயிட்டா சீவிடுவேன். பின்ன என்னதான் பண்ணுங்கிற நீயே சொல்லு. நான் என்ன சொல்றது? நீதான் சொல்லணும். சரி, நானே சொல்றேன். உதய்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரும் முன்ன பின்ன தெரியாத இந்த சோ கால்ட் ஒயிட் காலர்ஸ் ஆபீசர்ஸை விட 4 வருஷம் நல்லா தெரிஞ்ச கிளாஸ்மேட் பெட்டர் இல்லையா? அதோட எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வருஷத்துல உதய் என்கிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயும் மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்ல. அதுக்கும் மேல பிடிச்சது என்னன்னா, சும்மா காதல் கீதல்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே அலையாம நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுதான். இது எல்லாத்தையும் விட எனக்கும் உதய்னா ரொம்ப இஷ்டம். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டீங்களா? இன்னும் நான் போகல.
ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் தப்பில்லைன்னு தான் தோணுது. சரி, என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். என்னத்த பார்க்க போற? எதுலயும் உனக்கு அவசரம் அதிகம். எல்லாம் அதிகம் தான். அவனுக்கு எந்த ஊரு? மதுரை. மீனாட்சி. ராமா ஐயா, அந்த பூர்ணகும்ப ஏற்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க ஐயா. ராவுகால வரதுக்குள்ள அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். சரிங்கம்மா. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம். ஐயா கீழே வந்துகிட்டு இருக்காங்க. பையனோட கல்யாண பத்திரிக்கை அம்பாளோட பாத்திரத்துல வச்சு போடுங்க. ஐயா, இதெல்லாம் என் பையன் கல்யாணம் நிச்சயமானவன்னா அம்பாளுக்கு சாப்பிட்டா வேண்டிக்கிட்ட பட்டு புடவை நகைங்க. இது அம்பாளுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுங்க. நாயக்கர் ஐயா, நீங்க அம்பாளுக்கு நகை பட்டு புடவை வஸ்திரம்னு உங்க ஆத்துல நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துக்கு ஒவ்வொன்னு கொடுத்துட்டே இருக்கேன். ஐயோ, ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அம்மா எங்களுக்கு கொடுத்தா நாங்க திருப்பி கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஒரு காலத்துல இந்த கோயிலை கட்டின உங்க முன்னோர்களான திருமலை நாயக்கர் மேல அம்பாளுக்கு இருக்கிற அனுகிரகம் தான் இன்னைக்கு உங்களுக்கு கோவிந்தராஜ நாயக்கர் மாதிரி பெரிய இடத்த சம்பந்தம் கிடைக்க வச்சிருக்கு. எல்லாம் அம்மாவோட ஆசைதான். இது அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் தானே? ஆமா, இதுல போடுங்க. அந்த கால ஆன்மீக தம்பதிகள் எப்படி இருப்பான்னு தெரியாதவளுக்கு இப்படித்தான் இருப்பான்னு காட்டுறதுக்காகவே நீங்க 2 பேரும் பிறந்திருக்கேள்மா. ஐயா, உங்க சம்பந்தி கோவிந்தராஜையா வர்றாரு. அடடடடா, வாங்க சம்பந்தி, வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்க வந்தீங்களா? இல்ல, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமான்னு கேட்க வந்தேன். என்னங்க இது? ஏன் இப்ப தள்ளி வைக்க சொல்றீங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இங்க புதுசா வந்திருக்கிற கமிஷனர் ரத்னவேலு. ஆமா, என் மேல என்க்ரோச்மெண்ட் கேஸ் போட்டிருக்கான். கல்யாணத்தன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி என் மானத்தை வாங்கலான்னு பாக்குறான். அடங்கோப்புறான. நான் வேணா போய் பேசி பாக்கட்டா? அவன் யார் பேச்சும் கேட்கிற டைப் இல்ல. அதான் டெல்லி லெவல்ல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதுக்குள்ள கல்யாணத்தன்னைக்கு அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா என் மரியாதை என்ன ஆகுது? இந்த விவகாரம் முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணே, நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க. சரிம்மா. மச்சான், கொஞ்சம் அந்த கமிஷனருக்கு போன் போட்டு கொடுங்க. குப்புசாமி, ஐயா அந்த போன் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. எங்க பையன் கல்யாணத்துக்கு நம்ம சிஎம், ஆந்திரா சிஎம், கேரளா சிஎம் எல்லாரும் வரப்போறாங்க. செக்யூரிட்டி விஷயம் பேசுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அந்த ஏரியால தான் சாப்பாடு செக்ஷன், அங்கேயே தான் ரிசப்ஷனும். ஒரு பந்திக்கு எப்படியும் 1000 பேர் அது சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆமா, நமக்கு கோயம்புத்தூர் தானே? ஆஹா, நாயுடு தானே நீங்க? பையனை பெத்ததுக்கே நாங்க படாத பாடுபடுறோம். உங்களுக்கு 2 பொட்ட பிள்ளைங்களாமே. நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு வேற சொல்றாங்க. வரதட்சணை எப்படி கொடுப்பீங்க? வரதட்சணை வாங்காத பையனுங்க இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஆனா உங்கள மாதிரி இந்த காலத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, உங்க பாட்டங்கிட்ட சம்பாதிச்ச ஆஸ்தி ஏதாவது இருக்கா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது IPS சர்டிபிகேட், அதுவே பெரிய ஆஸ்தி. ஐயா வணக்கம். வாங்க. வந்துட்டேன். மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடுங்க. என் கண்ணு கயிறு சூப்பரா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நேத்துதான் போன்ல என் சம்பந்தி சொன்னாரு. அதான் நம்ம கோவிந்தராஜ். இது பாருங்க சார், அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தா நான் இப்பவே கையை கழுவிட்டு போயிடுவேன். அதான் ஏன் இப்படி கோபப்படுறீங்க கமிஷனர்? அரஸ்ட் பண்ணிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எதிர்க்க கூடாது. ஒரு விண்ணப்பம், இதே அரஸ்ட கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே, பெரிய மனுஷன் சார். அவர் தமிழ்நாட்டுக்கு பெரிய மனுஷனா இருக்கு. ஆனா அவர் சட்டவிரோதமா சேர்த்த சொத்து, அவர் பண்ண அநியாயங்கள், இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. கூடிய சீக்கிரம் இன்னும் பல பெரிய மனுஷங்களை பிடிக்கதான் போறேன். 1000 மீன் இருக்கா? ஒரு நிமிஷம், இதோ இங்க இருக்கு. சாப்பிடுங்க. என்னங்க நீங்க சாப்பிடுற நேரத்துல தேவையில்லாம அரசு பத்தி பேசிக்கிட்டு? இப்பதான் அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 2 பொண்ணுங்களுக்கும் பைசா வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் செஞ்சிருவாரா? ஒவ்வொரு மனுஷனோட குணம் ஒவ்வொரு மாதிரி. கை எங்க? வாங்கண்ணே, கை எங்க கழுவிக்கலாம், அது அங்கே இருக்கட்டும்.
ஏய் யாராங்க? கமிஷனர் கமிஷனர் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. சரிங்கம்மா. என்ன என்னையே உத்து பாக்குறிய? உன் கண்ணுன்னா எனக்கு இஷ்டம். எனக்கு எது பிடிக்காதோ அது உன் கண்ணுக்கு பிடிக்காது. உன் கையினால எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு எவனை பிடிக்காதோ அவனை உன் கை கொண்டுடும். மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி கிடைக்கிறது அதிர்ஷ்டம். மர்டர் செய்யற பொண்டாட்டி கிடைக்கிறது மகா அதிர்ஷ்டம். என் தங்க, என் செல்ல, என் சுட்டி பண்ணு. ஜில்லுன்னு இருக்குல்ல? ஏய் என்னடி வேண்டிக்கிட்ட? ஒண்ணும் இல்லடி. ஏண்டி கதை விடுற? நீ லவரை நினைச்சுதானே வேண்டிக்கிட்ட? சும்மா என்ன வாராதடி. ஏய் அந்த சின்ன டேய் மீனாட்சி கிட்ட இருந்து போன் வந்துச்சா? இல்லடா, நீ அந்த லெட்டர்ல நம்பரை கரெக்டா எழுதுனியா? கரெக்டா தான் எழுதுனேன். ஒருவேளை ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பாளா? ஸ்டேஷன்லயும் நம்ம ஆளுங்க ரெடியா இருக்காங்கடா. ஆனா அந்த பொண்ணு வரணுமே. நீ ஒரு ஆம்பளையா இருந்து உங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து சாகுற. அவ ஒரு பொண்ணு, அதுலயே வீட்டு விட்டு ஓடி வருது நடக்கிற காரியமாடா? இல்லடா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நாம ஏன் இப்படி டென்ஷன் ஆகணும்? பேசாம அந்த பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணிட்டா என்ன விஷயம் தெரியும்ல? அம்மாடியோ, வேற வேணையே வேணாம். அவ தம்பி மட்டும் போன் எடுத்தான்னு வச்சுக்க, அப்புறம் அவள ஏண்டா மாப்பிள்ள, நம்ம 2 பேரும் சேர்ந்து எத்தனை வருஷம்டா படிச்சோம்? 4 வருஷம். 4 வருஷம். இந்த 4 வருஷம் மீனாட்சிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நீ கிளாஸ்மேட் தானே? நாம இந்த 4 வருஷம் சேர்ந்து தானே சுத்தணும். நானும் உன் ஃப்ரெண்டு தானே? ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எனக்கு நீ துரோகம் செய்யலாமாடா? நம்ம கொஞ்சம் அப்படி போய் பேசுவோமா? மீனாட்சி ஓடி ஒரு சொல்லி லெட்டரா போடுற. ராசா உதய், மினிஸ்டர் மேல போறாரா? கொஞ்சம் வந்து பாத்துட்டு போ. மாமனாரு பென்ஸ் கார் எடுத்து வச்சிருக்காரு. உன் கல்யாணத்துக்கு அவரோட பரிசா. பொண்ணு நீன்னு பாக்கலையே. அவ உடம்பு பூரா தங்கமா இருக்கு. ஒரு நகைக்கடையே நீ வச்சிடலாம். கல்யாணத்துக்கு வந்து உன் ஃப்ரெண்டா கெஸ்ட் ஹவுஸ் போ சொல்லு. ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கிட்டே, இன்னொரு பக்கம் என் சிஸ்டர் ஓடி வர சொல்றல. நாம இந்த விஷயத்தை அப்படி போய் பேசோடா. இந்த சாக்கு போக்கு விவகாரம்லாம் வேண்டாம். நீ உண்மையானவனா இருந்தா தைரியமா சொல்லு. என்ன செய்ய போற? யாரு யாரு என்ன என்னப்பா சொல்ற? யார் நீ? வணக்கங்க. வணக்கம். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். இது உங்க பையன் என் சிஸ்டருக்கு எழுதின லெட்டர். நீ என் சிஸ்டர் விரும்பினது தப்பு இல்ல, ஆனா அவளை ஓடி வர சொன்னதுதான் தப்பு. நீ எவ்வளவு சீப்பான ஐடியா கொடுத்தாலும் அவ அப்படி செய்ய மாட்டா. ஏன்னா எங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. நாங்களும் அவ மேலேயும் வாசிகள் மேலேயும் அவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். அவளும் உன்னை விரும்புறதால அவ விருப்பத்துக்கு நாங்க மதிப்பு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி உன் விருப்பத்துக்கு உன்னை பெற்றவங்களும் மதிப்பு கொடுத்தா என் சிஸ்டர் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஐயா, நம்ம கொஞ்சம் அப்படி போய் பேசினா என்ன? மன்னிச்சிடுங்க, ஒளிவு முறைவா பேசுறது எனக்கு பிடிக்காது. உங்க நிலைமை எனக்கு புரியுது. நம்ம 2 குடும்பத்தோட மான மரியாதை போகக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னு சொன்னா உங்க பையனால எவ்வளவு மோசமான காரியம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதய், இதுல எந்தவித கட்டாயமும் இல்லை. நீ உண்மையா என் சிஸ்டர் விரும்புறதா இருந்தா தைரியமா உன் விருப்பத்தை உங்க அப்பா மட்டும் சொல்லு. நீங்களும் இதுக்கு சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. உங்க பையனோட முடிவு சரியா தப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அம்மா, அப்பா, வா. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில எங்களை அறிமுகப்படுத்திக்க வந்ததுக்கு தயவு பண்ணி மன்னிச்சிருக்கேன். என் பேர் ரங்கராஜன். சென்னை மாநகராட்சி அலுவலகத்துல செக்ஷன் இன்சார்ஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்க என் மனைவி கமலா. அதே ஆபீஸ்ல சீனியர் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் தான் ஒரு சொந்த வீடு கட்டணும். அதை எங்க பொண்ணுக்கே கொடுத்துடலான்னு இருக்கோம். எங்க பையன் அதுல பங்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அப்கோர்ஸ் உங்ககிட்ட வேலை செய்யற குமாஸ்தா அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா நீதி நியாயங்கிற விஷயத்துல அந்த அம்பாள் எங்களை குபேரனா தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. மீனாட்சி அம்மன் சன்னதியில வச்சு சொல்றோம், எங்க பொண்ணு தங்கோங்க. உங்களவுக்கு எங்களுக்கு வசதி இல்லாம போனாலும் எங்களால முடிஞ்சது செய்வோம். அவ்வளவு சாதாரணமா எங்க பொண்ணையை நாங்க அனுப்பி வச்சிருக்கோம். அதெல்லாம் சரிதான், அந்த பக்கம் போய் பேசலாம் வாங்க. இனி என்ன பேசணுமோ அது என் பையனே பேசுவான். நீங்க வாங்க. எல்லாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க.
தம்பி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, மனசை உருக்கிட்டீங்க. கொஞ்சம் அப்படி போய் பேசலாமே. வாங்க தம்பி. 1000 கோடிக்கு மேல ஆட்சி உள்ள சம்மதம். நாங்க மட்டும் என்ன, மதுரை மொத்தமா மரியாதை வச்சிருக்கிற குடும்பம். பிள்ளைங்க ஏதோ ஆசைப்பட்டாங்க நடத்தி வைக்கிறதுக்கு இது பொம்மை கல்யாணமா என்ன? கொஞ்சம் சும்மா ராட்டாங்க. இத பாரு தம்பி, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து உங்க அக்கா கல்யாணம் பண்ணி வை. கரன்சி விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. எவ்வளவு கோடி செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த உலகத்துல காதல வாங்கக்கூடிய கரன்சி நோட்டை இன்னும் பிறக்கல. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்கு கோடிகள் தேவையில்லை, நல்ல குணம் இருந்தா போதும். இத பாரு தம்பி, கொஞ்சம் இருக்கு மச்சான். பையன் பட்டா பத்திக்கிற நெருப்புன்னு தெரியுது இல்ல? சென்னையிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த மதுரைக்கு வந்த? உங்க பொண்ணு உங்க ஊர்லயே இருந்தா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. இனிமே பேசி எம்எல்ஏ சார் வந்திருக்காங்க. இத வந்துட்டேன், அவரை உட்காரவே. சரிங்க. இத பாரு தம்பி, சொன்னா கேளு. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஒத்து வந்தா கால்ல வேணாலும் விழுவேன், ஒத்து வரல அந்த காலைய ஒட்டச்சிருவேன். என் சிஸ்டர் உங்க பையனை விரும்பினாங்கிற இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கையை காலை உடைக்கிறது எனக்கும் தெரியாத விஷயம் இல்ல. உதய், சும்மா காதலிச்ச மட்டும் பத்தாது, பெத்தவங்களை ஒத்துக்க வைக்கிற தைரியமும் வேணும். ஒரு கோழியை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் பிடிக்காது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம். அதுக்குள்ள நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. எங்க வீட்டு பொண்ணை காட்டாமலே உங்களை முடிவெடுக்க சொல்றது சரியில்லை. அதோ அந்த படிக்கட்டுல குடத்தோட வராளே, அவதான் என்னோட சிஸ்டர். அவ உடம்பு பூரா தங்க நகை போடலைனாலும் அவளே ஒரு சொக்க தங்கம் தான். அவளுக்கு அம்மனோட பேர் தான் மீனாட்சி. பொண்ணுக்கு எங்க பையன் காலேஜ்ல எப்பவோ ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கொடுத்து அதுல அன்பா 4 வார்த்தை எழுதிட்டானா, அவ்வளவுதான். அந்த அக்காவும் தம்பியும் அந்த 4 வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்க பிள்ளைய மடக்கி மிரட்டின உடனே எங்க மானம் போயிடுமோன்னு பயந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். டாடி, சின்ன வயசுல இருந்தே நான் எதை கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்தீங்க. இப்ப நான் உங்ககிட்ட கடைசியா உன்னை கேக்குறேன், எனக்கு உதவி வேணும். என் கழுத்துல தாலின்னு உன்னை கட்டினா அது உதவி தான் கட்டணும் டாடி. எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் அது உதவிக்கு ஈடாகாது. I still love him. I need him. உதவி எனக்கு கிடைக்கல. எழுத்து இப்படி எல்லாம் நடக்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இவளை கல்யாணம் பண்ணிக்க கியூல நிக்கிறாங்க. ஆனா இவ என்னடானா கல்யாணமான உங்க பையன் தான் வேணுங்கிற. ஐயோ சம்பந்தி, அது எங்க அதிர்ஷ்டம் இல்ல, எங்க பையனோட அதிர்ஷ்டம். இவ்வளவு உயிருக்கு உயிரா விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லடி. இது பாருங்க, வேற வழியே இல்ல. இனிமே அவன் தலையெடுத்த நாங்க மாத்திரம். அந்த மாயக்காரி வலையில இருந்து அவன் தப்பிக்க வேண்டியது எங்க பொறுப்பு, சரிதானா? ஆமா ஆமா, தலையெழுத்த மாத்திர வேலையெல்லாம் உங்களுக்கு வழக்கம் தானே? என்ன வழக்கமா போங்க. நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையே அந்த பொண்ணோட கூட பிறந்தவன் தான். வந்தா நின்னா ஒரு லெட்டர் எடுத்து கையில கொடுத்தான், 4 வார்த்தையில தாலியை கட்ட வச்சுட்டான். எங்களை கம்முன்னு எல்லாத்தையும் பொத்திக்கிற மாதிரி செஞ்சுட்டானே. அதுக்குதான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணு ஐஸ்வர்யா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களோ அவ்வளவு நல்லது. என் ஆஸ்தி மொத்தத்தையும் கணக்கு எடுத்ததுல 1001 கோடி வந்துச்சு. அதெல்லாம் நேத்துதான் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சேன். எனக்கு அப்புறம் எல்லாம் அவளுக்கு தானே. இது பாருங்க சம்பந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிம்மதியா போய் அமெரிக்க விவகாரத்தெல்லாம் பாத்துட்டு வாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்ட மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு தரேன்னு சொன்ன பங்க தருவேன். முதல்ல உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. காலதாமதம் ஆச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க நினைச்சது எதுவும் நடக்காமையும் போகலாம். என் பொண்ணு மனசும் மாறலாம். ஏன் நானே வேண்டான்னு கூட சொல்லலாம். நடுவில் இவன் எதுக்கு ராசாத்தி? இவனதான் முதல்ல போட்டு தள்ளணும். ஆஸ்தி தான் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிட்டானே. இனிமே நமக்கு தேவையில்லை. அதான் பட்டுக்கு மேட்டர் முடிச்சிட்டேன். ஐஸ்வர்யா
ஐஸ்வர்யா உங்க அக்காக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா உங்க அக்காக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பைக்ல ஏறி ஆமா டாடி என்ன வெயிட் பண்ணுங்க சீக்கிரம் டாடி அண்ணே என்ன சின்ன நடந்து பேசுறீங்க அண்ணே அண்ணே என்ன ஐயாவுக்கு என்னாச்சு லேசா நெஞ்சவலி கவலைப்படாதீங்க நீங்களா ஐஸ்வர்யா பாத்துக்கோங்க நான் ஹாஸ்பிடல் கூட்டு போறேன் என்ன ஏய் காரடே சீக்கிரம் தூக்குங்க சீக்கிரயா சீக்கிரம் வாண்டாலே பாத்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறோம் ஐஸ்வர்யா கவலைப்படாத நீ ஒண்ணு கவலைப்படாத நாங்க போயிடுறோம் டாக்டர் என் கண்ணு என் செல்லம் நீ ஒரு ஆளு போதட்டி எனக்கு இந்த உலகத்தையே கையில அடக்கிடுவேன். ஒரே மாதிரி எண்ணத்துல இருக்கிற புருஷன் பொண்டாட்டிங்க ரொம்ப கம்மிங்க. அதுவே நாம தான் ஃபர்ஸ்ட். ஆமா கண்ணு. இப்போ மண்டோதரி ஒன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணிருந்தா ராவணன் தானே ராவணன் ஜெயிச்சிருப்பான். அவ்வளவு எதுக்கு லீலாவதி ஒன்ன மாதிரி கோஆபரேட் பண்ணிருந்தா இரண்யகசிபு அசைச்சிருக்க முடியாது. நீதான் கரெக்ட் செல்லம். நீ ஒரு நிஜமான பதிவிரதை சதி ஆண்டாள். என்ன மச்சான் என்னாச்சு? செத்து போனவே என்ன செஞ்சாரு இப்படி கத்துறீங்க? ஒண்ணும் இல்ல இவன் கை என் மேல விழுந்த உடனே உயிரோட இருக்கானு ரொம்ப பயந்துட்டேன். நாம கொல்லணும்னு நினைச்சிட்டா உயிரோட எமம் கூட இருக்க முடியாது. அது சரி கண்ணு. அந்த மீனாட்சிக்கு எப்ப மரண முகூர்த்தம் குறிக்க போற? அவசரப்படக்கூடாது மச்சான். நம்ம பையன் விரும்பின பொண்ணு 3 ராத்திரியில அவன் மோகத்தை தீர்த்த உடனே அவளுக்கு மரண முகூர்த்தம் குறிக்க போறேன். அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு வருதோ இல்லையோ அவ தம்பிக்கு சந்தேகம் வரக்கூடாது. அவனை முதல்ல போட்டு தள்ளிட்டா நமக்கு பிரச்சனையே இருக்காது. இவன் 1000 கோடியே நமக்கு தான். 1000 கோடி இல்ல மச்சான் 1001 கோடி. சரி நம்ம டாக்டர் கிட்ட சொல்லி இவன் நெஞ்சு வலியில தான் செத்து போயிட்டான்னு ரிப்போர்ட் வாங்குங்க. இங்க பாருங்க மாப்ள, எங்க பொண்ணு எங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்கிற வருத்தத்தை விட உங்க மேல எவ்வளவு ஆசைகளை வச்சிருக்கிற உங்க அப்பா அம்மாவை நினைக்கிறப்பதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அம்மா மீனாட்சி, விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்னும் பெரிய வெற்றி இல்ல. விரும்பாத உன் மாமியார் மாமனாரை விரும்ப வைக்கிறதா உண்மையான வெற்றி. நாராயணா இது வந்துட்டுங்க ஐயா. இந்த வண்டியை கிளீனா கழுவு. சரிங்க ஐயா. உன் பேர் என்ன சொன்ன? மீனாட்சிங்க. மேல வா. தினம் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டே இருக்கேன்னு அந்த மீனாட்சி அம்மன் தான் இந்த மீனாட்சியை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. அப்படி போடு கண்ணு. அழகா சொன்ன. வேற பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது பிடிக்காம தான் அந்த அம்மாவே இவ ரூபத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். எங்க வீட்டு செல்வம். ஆனா என்னங்க சம்மதி இது? இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல. இந்த ஊர்ல இன்னும் பார்க்க வேண்டிய கோயில் நிறைய இருக்கு. ஆண்டாலே வா 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 இத வாங்கிக்க. உங்க வீடே ஒரு கோயில் தான் சம்பந்தி. எங்க பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம். போன ஜென்மத்துல அவ பண்ண புண்ணியம் தான் உங்க வீட்டுக்கு அவளை மருமகளாக்கி இருக்கு. நான் தப்பா ஏதாவது பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன ஆண்டாள் இது? மாப்பிள்ளை சாருங்கிறாரு. மாமா எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி உனக்கே கட்டி வச்சிருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க பொண்ணு உங்களை மாதிரி குண்டு பூசணிக்க மாதிரி இருந்தா தான் நான் கட்டிப்பேன். தமாஷா பேசுறியா நீ? நாராயணா ஐயா, ஸ்டேஷனுக்கு போய் பக்கத்துல இருந்து வண்டி ஏத்தி விட்டு வரணும். என்ன? சரிங்க ஐயா. வரேன் மாமா. வரேன். போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன் மீனாட்சி. சரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இந்த வாழைப்பழத்தையா சாப்பிடுற? என்ன உங்களால பிரிக்க முடியலையா? நான் பிரிச்சிடுறேன். இந்தா சாப்பிடு. வரேன் மாமா. வரேன் உதய். ஓகேடா. ஊருக்கு போனதும் போன் பண்ணா. சரி.
டேய் வா. நல்லா ஷார்ப்பா பண்ணுங்க ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இதுல ஒரு நல்ல அறிவாளை எடுத்து பட்டத்திட்டு சென்னை கிளம்பு. யாருக்கிட்டையாவது குடுத்துட்டு வரணும் ஐயா. யோ பண்ணாட, முதல்ல மூளையை பட்டத்திட்டு ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு வரணும். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ரத்தம் குடிச்ச அருவா, அடுத்தது யாரு நீ ஏங்கிக்கிட்டு இருக்க? நான் போட்டு தள்ளி விடுறது யாரையா? மினிஸ்டரியா கமிஷனரியா? ஒரு பையனை. அதுக்கு நான் எதுக்கு? அருவாரோட நிக்கிற என் போட்டோ காட்டினா ரத்தம் கக்கு சத்துடுவேன். அவனை ஒன்னும் குறைச்சல இடப்பட்டுறாத. அவன் ஒரு ஸ்டூடெண்ட், ஜாகிரதை. அவன் இப்பதான் சென்னை கிளம்புனா, நீ அதே ட்ரெயின்ல கிளம்பு. நான் யார நீ காட்டுறையா? 3 நாள்ல அவன் தலைங்க வந்து சேரும். நாடா சாரியா? இவன் கிட்ட மரியாதையா சாரின்னு சொன்னா மண்டையில ஏறாது போல இருக்கு. உன் ஸ்டைல 4 போடு கண்ணா, அப்பதான் ஏறும். பாவம், சொன்னா கேட்டாதானே? யாரு அவன்? வேணும்னே இங்க வந்து தகராறு பண்ணிட்டு போறான். ஆமா, வேணும்னு தான் தகராறு பண்ணான். அவன் கூடவே 4-5 ரவுடிங்க வந்திருக்காங்க. அதோட அருவாளை எடுத்து உன்னை கொல்ல வேற பார்த்தான். யாரோ இத திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி தான் தோணுது. ஒருவேளை இவங்க அந்த நாயக்கரோட ஆளுங்களா இருப்பாங்களா? அவருக்கு ஏற்கனவே நம்ம சம்பந்தத்துல இஷ்டம் இல்ல. நம்மளையே இங்க கொல்ல வந்திருக்காங்கன்னா அங்க மீனாட்சி என்ன பண்ணிருப்பாங்களோ? இப்ப என்னடா செய்யறது? அடுத்த ட்ரெயினை பிடிச்சு மதுரைக்கு போயிடலாமா? அதெல்லாம் வேண்டாங்க, இப்பவே ஒரு கார் எடுத்துட்டு போயிடலாம். நான் மீனாட்சிக்கு போன் போட்டு வந்துடுறேன். என்னது? என்ன பிஸ்தாயா நீ அனுப்பி வச்ச ஆளுங்களா வெத்து வேட்டியா? இவனா? இது இவன் வேலைதானா? இன்னும் இவனுக்கு புத்தி வரல போல இருக்குடா. நாம தேவையில்லாம அந்த நாயகரை சந்தேகப்பட்டோம். முதல்ல டவுட் வந்தது உங்களுக்கு தான். டவுட் யாருக்கு வந்தா என்ன? மீனாட்சிக்கு போன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோ. ஹலோ ஹலோ மீனா, என்னடா அதுக்குள்ள ஊருக்கு போயிட்டீங்களா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேல்ல? எனக்கு என்ன ஆயிட போகுது? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் வீட்டுக்காருக்கு கலிபோர்னியால சீட் கிடைச்சிருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வாழ்த்து சொல்லிடு.
நான் பேசுறேன் குடி. ஹலோ மீனாட்சி. அம்மா நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேம்மா. ஒரு நிமிஷம் அப்பா பேசணுமா? சரிங்க டாடி. ஓகே வைக்கிறேன் டாடி. மீனாட்சி அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டதால சொர்க்கம் மாதிரி உள்ள வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சுட்டோம். நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா நாங்க மீனாட்சி அனுப்பி வச்சது நரகத்துக்கு தானே கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கல. வாங்கடா வாங்க, எத்தனை பேர் வேணாலும் வாங்க, உங்க கதையை முடிக்க. அவங்களோட சுயரூபம் தெரியாம நாங்க ஏமாந்துட்டோம். உண்மையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டப்ப நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்துடுச்சு. தாய்மைக்கு தலை வணங்காதவங்களையும் மனிதாபிமானத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவங்களையும் என்னால மன்னிக்கவே முடியாது. அவன் சாமானியமானவன் இல்லையா, சகல கலா வல்லவன். இந்த இலவசத்துக்கு அவனை சென்னைக்கு அனுப்பி வச்ச நீ கெட்ட கெட்டக்கு ஒரு அறிவாளருக்கு பொட்டை திட்டி பூஜை வேற பண்ற. ஏதோ உன் போட்டோவை காட்ட ரத்த கக்கி செத்துருவான்னு சொன்னா என்னாச்சு? இப்ப எங்களை பார்க்க முடியாம முகத்தை திரும்பி எப்படி? வேண்டாங்க, அவனை கொல்றவருக்கு என் முகத்தை உங்களுக்கு காட்ட மாட்டேன். இனிமே அந்த பொடிப்பைய உங்களுக்கு மட்டும் விரோதி இல்ல, எனக்கும் தான். இதே அந்த திருப்பாச்சி அருவாமையில சத்தியம். பாக்குறையா என்னத்தை கிழிக்கிறேன்னு. ஏதோ ஆசைப்பட்டா மோகம் தீந்துரும் சொன்ன. இப்ப பாரு, அவன் வைத்த வர தள்ளிக்கிட்டு நிக்க வச்சுட்டான். அவளுக்கு எப்ப மரண முகூர்த்தம் வைக்க போற? இன்னையில இருந்து அவளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரண முகூர்த்தம் தான். நம்ம மருமகளை நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோன்னு நம்ம பையன் நம்மள முழுசா நம்பிட்டான். நம்ப வச்சுதான் குறவலையா இருக்கணும். கம்முன்னு வாய பொத்துக்கிட்டு நம்மள எப்படி அன்னைக்கு நிக்க வச்சானோ அதே மாதிரி நாமளும் இப்போ சில்லு ஈர துணியை போட்டு குறவலைய அறுத்துடணும். அந்த அக்கா தம்பியோட கதி அதோ கதி ஆயிடணும். அப்படி போடுங்க. மீனாட்சி, மாமா குளிக்க போயிருக்காரு. டேங்க்ல தண்ணி இல்ல போல இருக்கு. போய் மோட்டர் போட்டு வரியாமா? ஐயோ, மோட்டர் போட மறந்துட்டாங்க போல இருக்கு. வேலைக்காரங்க எல்லாரும் இன்னைக்கு லீவ் போட்டாங்க.
இப்பதான் வந்தேன். என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்துட்ட? உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். கூட பிறந்தவளை பார்க்க நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல. நான் மட்டும் வரல, அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். டாடி வாங்கம்மா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் டாடி. வாங்க. என் கண்ணு பாக்குறது நெசந்தானா? நான் கவனிக்கவே இல்ல. எப்ப வந்தீங்க அண்ணி? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. சொல்லாம வரக்கூடிய ஒரே இடம் பொண்ணு விடுதானமா? பெரியவங்க ஒண்ணு சொல்லி வச்சிருக்காங்க. செருப்பை பார்த்தே வந்த சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிடலாம். அப்படிங்களா? அது எப்படிங்க என்ன? செருப்பு வாசப்படிக்கு வெளியே கிடந்தா பையன் விட்டு சொந்தக்காரங்க, அதே சமையல் கட்டுக்கு முன்னாடி கிடந்தா பெண் விட்டு சொந்தக்காரங்க. அப்படி போடுங்க. ஆண்டாள் நம்ம ஒரு வேலை செய்வோம். நம்ம சமயக்கட்டுக்கு முன்னாடி ஒரு செருப்பு ஸ்டாண்டே வச்சிருவோம். என்னங்க மாமா கையில சோப்பு வச்சிருக்கீங்க? அத்தைக்கு ஏதாவது? அது வேற சோப்பு மாப்ள. அதாவது குளிக்கலாம் போயிட்டு இருந்தேன். உங்க குரல் கேட்டதான் வெளியே வந்தேன். கொஞ்சம் இருக்க, டேங்க்ல தண்ணி இல்ல, மோட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க, சும்மா எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. மோட்டர் போட்டு நீ கொஞ்சம் இரு. என்னடா கிஃப்ட் வச்சிருக்கேன். உள்ள வாங்க, வெளியே நின்னு பேசிட்டு இருந்தேன். வாங்க 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 நீ உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? தேங்க்ஸ் ரா. இப்ப நான் அண்ணன் ஆயிட்டனா? நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மோட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்கன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ளை எங்கம்மா? ஆளையே காணோம். வெள்ளப்ப இருக்கானே, இப்ப வந்துருவான். எங்க பொண்ணு உங்களுக்கு ஒண்ணும் தொந்தரவு கொடுக்கலையே. தொந்தரவா? தினம் தொந்தரவு தான் போங்க. அத்தை இத சாப்பிடுங்க, அத்தை அதை சாப்பிடுங்க, அத்தை இங்க உட்காருங்க, அத்தை அங்க படுங்கன்னு என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறத பாத்துக்கீங்களேன். காலேஜ்ல கூட நீ இவ்வளவு மார்க் வாங்கலையே. அத்தை கிட்ட 100க்கு 100 வாங்கிட்டேன். அத்தை இந்த மூக்குத்தி எப்படி இருக்கு? அடடே இப்படி வா. ஐயோ, மதுரை மீனாட்சிக்கும் எங்க மீனாட்சிக்கும் மூக்குத்தியை தவிர எந்த வித்தியாசமும் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அந்த வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. இல்லங்க எங்க இவரு மோட்டர் ஆன் பண்ண போயிருக்காரு அத்தை. சாரி மாமா, தொட்டா எனக்கும் ஷாக் கிடைக்கும் தான் பூட்ஸ் காலால உதைக்க வேண்டியதாயிடுச்சு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லடா, உயிர் பழிச்சாரே. வாங்க மாமா, எந்திரிங்க. அறிவு இருக்காடி உனக்கு? மழைக்காலம் வருது, ஷார்ட் சர்க்கிட் ஆகும், எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னேன்ல. வாங்க வாங்க வா மாப்ள. கண்ணு அத முன்னாடியே சொன்ன என்ன? இந்தாடா பிரசாதம். மா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்கம்மா. சொன்ன கேளுமா, பொண்ணு வீட்டுல பெத்தவங்க அதிக நாள் இருக்க கூடாது. உன்னை டெலிவரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு எப்படியும் வரதானமா போறோம். டேய் நீயாவதுடா, எங்கே இருந்து ஒரு வேலைக்கு நீ ட்ரை பண்ணலாம்ல. நான் சென்னையை விட்டு வேற எங்கேயும் இருக்க மாட்டேன். உன்னை பார்க்கணும்னா வந்துட்டு போறேன். அதான் நமக்கும் மரியாதை. உன்னால அது முடியாத காரியம். பேசாம மேல இருந்து குதிச்சிடு. கர்ப்பிணி பொண்ணு அடிக்கடி டாக்டரை போய் செக் பண்ணிக்கணுமா? உன்னை நம்பினா அதெல்லாம் அனுப்ப முடியாது. போ 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 போ. மாமா யார் அந்த ஆளு? அது ஏதோ ஸ்பெஷல் டெஸ்ட் பார்க்கணும்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னியாமே, ஏன் இந்த ஊர்லயே தங்கி இருந்து இங்கே ஒரு வேலை பார்க்கலாம்ல? சரி வா, அம்பால தரிசனம் பண்ணிட்டோம். கொஞ்சம் இருங்க. மாப்ள வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு அடி முன்னாடி வச்ச கொன்னுடுவேன். என்னது ஒரு அடி முன்னாடி வச்சா கொன்னுடுவியா? கொன்னுடு. கிட்ட வராதே. கத்தி. இவ கழுத்து அறுத்துடுவேன். அறுத்துடு. இது பாரு, அவன் கிட்ட என்ன விட்டு கொதறி போட்டுருவான். பெட்டர் நீ என்ன கொன்னுடு ப்ளீஸ். என்ன கொன்னுடு. வேணாம். இந்த பார், நீ ஒரு சாதாரண லோக்கல் ரவுடி. ஆனா இவ இருக்காளே, இவ இன்டர்நேஷனல் ரவுடி. கிட்ட வர என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. வராத. இது வேலைக்காகிற மாதிரி தெரியல. 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம்.
அவங்க உங்க டிமாண்ட்ஸ் சொல்லிக்குவோம். முதல்ல உன் டிமாண்ட சொல்லு. நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும். தப்பிச்சு போ. அந்த பொண்ணு விட்டுட்டு போயா? விட்டுறது அவன் எனக்கு குதிரை போட்டுருவான். நீதான் எனக்கு சேஃப். நீ உன் கூடவே வந்துடுறேன். கூட்டிட்டு போயிடு. இங்க பாரு, இந்த பொண்ணு பேச்சு கேட்காத. டீல்னா டீல் தான். இவ்வளவு என்கிட்ட விட்டுரு. வேண்டாம். இது பாரு, பாக்கிறதுக்கு நீதான் ரொம்ப நல்ல மாதிரி தெரியற. உனக்கே ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சி இவன் பிடிக்க வந்தா நீ என்னென்ன செய்வ? சொல்லுனா. என் பேரு சொல்லனா இல்ல, சுப்பண்ணா. நான் சொல்றத கேளு. கிட்ட வர. அந்த பொண்ணு விட்டுருங்கறல. ஏய் நில்லு. ஏய் ஏய், உன் கதை கந்தல்டா. என்னாச்சு? கிழிஞ்சது. ஐயோ ஓடி கை வச்சு போறியா மச்சான்? இல்ல மச்சான், ஏமா கண்ணு மீனாச்சு, என்ன உன் தம்பிக்கு ஊரை சுத்தி கித்தி காமிச்சியா இல்லையா? மாப்ள நான் சொன்னேன்ல, தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க வந்து விஷ்ணுமூர்த்தி சாட்சா அழகர் பெருமாள். அவர் கோயில்ல நீங்க விசேஷம். உதய், இந்த தம்பி அந்த அண்ணனை பார்த்துட்டு வர சொல்லுப்பா. ஆமா மீனா, இப்பவே கிளம்புங்க. சரி நான் வரேன். வரேன் டாடி. ஜாக்கிரதா. ஓகேடா, போயிட்டு வருமா? போயிட்டு வாப்பா. வரும் மீனாட்சி. போயிட்டு வாங்க. விசா கிடைச்ச உடனே ஃபோன் பண்ணடா. கண்டிப்பா பண்றேன். மீனாட்சி, கோயிலுக்கு போக மறந்துடாதீங்க. ஆமாமா, 2 பேரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதான் இந்த கோயில் எங்க இருக்கு? எனக்கு தெரியும்டா, வா போலாம். அங்கேருந்து அப்படியே நம்ம எஸ்டேட்டுக்கு வந்துருங்க. அதையும் பார்த்த மாதிரி இருக்கும். சாவி இப்படி கொடு. மாப்ள பார்த்து ஓட்டுங்க. நாராயணா, வண்டில சரியா இருக்குல்ல? சரியா இருக்குங்கய்யா. வரேன் மாமா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. எஸ்டேட்ல லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மச்சான். அங்கேயே கை கழுவுறதுக்கும் தண்ணி எடுத்து வைக்க சொல்லுங்க. அவங்க லஞ்சுக்கு வந்தாதானே. உங்களுக்கு ரொம்ப அவசரம். ஆண்டாளு, அந்த அக்கா தம்பி 2 பேரும் நேரம் செத்துருப்பாங்கல்ல. ராவு காலமும் யமகண்டமும் சேர்ந்து முகூர்த்தம். அது எவ்வளவு நல்ல ஜாதகாரனா இருந்தாலும் சாகாம இருக்க முடியாது. அப்படின்னா அந்த கோவிந்தராஜோட 1000 கோடி ஆஸ்தியா நமக்குத்தான். 1000 இல்ல 1001 கோடி. அடியாத்தி கணக்குல என்னோட கில்லாடியா இருக்க நீ. சஃபாரியில போனீங்கல்ல, ஆட்டோல ஏன் திரும்பி வரீங்க? சஃபாரியோட போயிடல, தப்பிச்சு வந்துட்டோம். தப்பிச்சு வந்தீங்களா?
அப்படின்னா என்ன ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சா? சஃபாரியோட பிரேக் ஃபெயிலியர். பிரேக் ஏமா உனக்கு ஒண்ணும் ஆகலையேம்மா. நீ வேற வாயும் வயிறுமா இருக்க. அந்த டிரைவர் நாராயணங்க அறிவு கட்ட முட்டோம். அவன் என்ன மாமா பண்ணுவான்? பரவாயில்ல விடுங்க. ஏதோ இன்னைக்கு நம்ம நல்ல நேரம் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டீங்க. வாங்க உள்ள போலாம் வாங்க. உன்னை அந்த அம்மன் தான் காப்பாத்தினா. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வா. ஆக்சிடென்ட் ஆன டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப போய் கோயிலுக்கா? வேண்டாமா. ரொம்ப டென்ஷனா இருக்கம்மா. அப்ப வீட்டுக்கு போலாமா? பரவாயில்லைங்க அத்தை. கோயிலுக்கு அப்புறம் போலாம் அத்தை. முதல்ல இந்த இடத்த பாத்துடுறேன். கமிஷனர் தள்ளி விட்டது இந்த இடத்துல இருந்தானா? யாரே? என்ன சொன்ன மாப்ள? அதான் மாமா பேப்பர்ல தலைப்பு செய்தியா வந்ததே. யாரோ ஒரு தள்ளி விட்டாங்களாமே. தள்ளில விடல மாப்ள. அவருக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்ததா. வியாதியா? அந்த வியாதியோட பேர் என்ன? வெர்டிகோ. சுத்திக்கே விழுந்துருவாங்களாமே. அந்த வியாதி தான் அது. இந்த கதலை இப்போதைக்கு மாப்ள நீ வா பில்டிங்கை சுத்தி பார்த்து வரலாம். அட்டகாசம் மாமா. அட்டகாசம் தான். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த இடம் அப்படியே எம்டியா கிடக்கு. அதான் என்ன பண்ணலாம்னு அந்த இன்ஜினியர் ஒரு ஐடியா கொடுக்குறான்னு சொன்னா. ஆனா ஆமா நீயும் வருகல இன்ஜினியர் தானே, ஒரு ஐடியா சொல்லு. நான் என்னத்த சொல்ல போறேன் மாமா? என்னப்பா அது? அப்பதானே உன் திறமை வெளியே வரும். அது நல்லா யோசிச்சு சொல்லு. சாப்பாடு ரெடியா? அதோ அங்க தெரியுது பத்தியா? அந்த மூலையில இருந்து இதோ இந்த மூலை வரைக்கும் நம்மளதுதான் எல்லா இடமும். உன் மாமா அது உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. உனக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியலையா? நீ மட்டும் காப்பாத்தல நானும் இவளோட சேர்ந்து செத்துருப்பேன். மாமா இது ஆமா நீங்க எப்படி இதுல விழுந்தீங்க? எல்லாம் எங்க தலையெழுத்து. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகலமா. நான் பெரிய பாவி. என் கண்ணு ராசாத்தி கோயிலுக்கு போலான்னு சொன்ன நான் தான் வேண்டான்ட்டேன். அதனாலதான் இப்படி ஆச்சு. வா சாமியை கூப்பிட்டு வரலாம். முடிஞ்சதா? மூணு முழுக்கு போட்டாச்சு, வெளியில வா. இன்னும் 3 தடவை முழுக்கிட்டா டாடி? அதெல்லாம் வேண்டாம் வா. என்னடா குளத்துல முழுகிட்டு வர? உனக்காக தான் மீனாட்சி. நீ சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதெல்லாம் சரிதான். திடீர்னு என்னடா இவ்ளோ பக்தி? மரியாதை சொல்லிடு. காத விடு. என்ன சின்ன பிள்ளை நினைச்சிட்டியா? பின்ன என்னடா? என்ன பாரு, இப்ப அம்மாவா கூட ஆக போறேன். முதல்ல சொல்ல போறியா இல்லையா? விடு நான் சொல்றேன். சென்னையில ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போனான்னு சொன்னால அவ இங்க மாட்டினா. இங்கயா? இந்த ஊர்லயா? நான் யாருன்னு அவளுக்கு காட்டிட்டு தான் இங்க இருந்து போவேன். அதாண்டா விதிங்கிறது. எனக்கு அமைஞ்ச மாதிரியே உன் வாழ்க்கை இந்த மதுரையில தான் அமையும் போல இருக்கு. ஐஸ்வர்யா, உதய் அமெரிக்கா போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ முன்னாடியே போய் உங்க அப்பாவுடைய வியாபாரத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீனா நம்ம பிளான் படி என் பையன் அங்க வந்து சேர்த்துருவான். அப்போ உன் ஆசையை நிறைவேறும்.
உங்க அப்பா ஆத்மாவும் சாந்தி அடையும். ஆமாமா, அதுக்குள்ள மீனாட்சிக்கும் அவளோட தம்பிக்கும் நாங்க ஒரு முடிவு கட்டிடுவோம். இந்த தடவை அவங்களால தப்பிக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் திரும்பி வரதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம். நீங்க சீக்கிரம் கரெக்ட் பண்ணலனா நான் வேற யாரையாவது கனெக்ட் பண்ணிக்குவேன். என்னமா இப்படி எங்க வயித்துல புளிய கிடைக்கிற? அவன் உனக்குதான், உனக்கு மட்டும்தான் சொந்தம். அவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இல்லாட்டாலே அந்த சாவி ஜாக்கிரதமா. ஜாக்கிரதை. மீனாட்சி, மருந்தரைக்கணும். கல்லு ஸ்டோர் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு ஐயா? இதை என் வாயால சொல்றதை விட சாப்பிடுறது நல்லதுயா. ஐயா, நான் சாப்பிடுறது நல்லதுயா. அங்க என்ன நடந்ததுன்னா என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. சொல்லுங்க. சின்னம்மா என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன அவங்க ஆசையை தீர்த்து வைக்க பலவந்தமா என்ன கட்டி பிடிச்சு. ஐயா, சின்னையா, எனக்கு கொண்டுடுங்கய்யா. முதல்ல எனக்கு கொண்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, நான் இனிமே உயிரோடு இருக்க கூடாதியா. எனக்கு கொண்டுடுங்கய்யா, கொண்டுடுங்க. மீனாட்சி, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா சொல்லு. என்ன கண்டாவியாது? ஒரு நிமிஷம் அத்தை. மீனாட்சி ஸ்டோர் ரூமுக்கு தானா போனாலா இல்ல யாராவது அனுப்புனீங்களா? நான் தான் அனுப்பி வச்சேன். எதுக்கு? மருந்தரைக்கணும்னு கல் எடுத்துட்டு வர சொன்னேன். அப்படின்னா நீங்க அனுப்பி அங்க போயிருக்காளே தவிர தானா போகல. சமயக்கட்டுல இருந்த இவளுக்கு டிரைவர் அங்க இருப்பான்னு தெரியாதுல்ல? ஏண்டா, எங்க அக்கா உன் மேல ஆசைப்பட்டா, அப்படித்தானே? உன் முகத்துல காயம் எப்படி வந்துச்சு? அது இது தப்புமானு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்தப்போ கல்ல எடுத்து என்ன அடிச்சுட்டாங்க. கல்லால் அடிச்ச முதுகில் தானே அடிபட்டு இருக்கணும். முகம் எதுக்கு பேந்தது? நீ எதுக்குடா அந்த ரூமுக்குள்ள போன? அது கார் டூல் கிட் எடுக்க ரூமுக்கு போனங்க. டூல் கிட்டா? அது கார்ல தானே இருக்கணும். ரூமுக்கு எப்படி போச்சு? அது காணாம போயிடுச்சுங்க. ஸ்பேர் எடுத்துட்டு வரலான்னு. உள்ள இருக்கா இல்லையா? டூல் கிட் இருக்கா இல்லையா? இல்லைங்க. வாடா பாக்கலாம். இது எங்க மாமா ஷாக் அடிச்சு விழுந்து கிடந்தப்ப காப்பாத்துல. இது எங்க அத்தை லிப்ட்ல விழுந்து சாக இருந்தப்ப உயிருக்கு துணிஞ்சு காப்பாத்துல. பெத்தவங்க மாதிரி உன்னை வளர்த்து அவங்க உப்பு தின்னுக்கிட்டே அவங்க மருமக மேலேயே பழி சுமத்துறியாடா? சொல்லுடா, சொல்லு. இத நீயா செஞ்சே இல்ல யாராவது சொல்லி செஞ்சியா? சொல்லுடா. அவனை ஏற்கனவே விடு. அயோக்கிய பயலே. வேண்டாம் மாமா, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத உங்களுக்கு இந்த பாவி மேல படக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா. ஆமா சின்னமா, உங்க மேல ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. மாமா, உடனே அவனை வேலையை விட்டு எடுத்துருங்க, இல்லன்னா அவன் உயிரை எடுத்துருவேன். மறுபடியும் உன்னை இங்க பார்த்த நானே உன்னை கொன்னுடுவேன். மன்னிச்சு உள்ள கூட்டிட்டு போ.
நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. யாரோ ஒரு முகம் தெரியாதவன் எதுக்காக என்ன அடிக்கடி கொல்ல முயற்சி பண்ணணும்? எனக்கு மட்டும் இல்ல, மீனாட்சி உயிருக்கும் ஆபத்து வரலான்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. மீனாட்சிக்கு ஏற்பட்ட அவமானத்தை இப்ப நினைச்சாலும் என் ரத்தம் கொதிக்குது. மீனா, என்ன உன் அத்தை மாமாவும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? என்னடா கேள்வி இது? ஏன் இப்படி கேக்குற? என்ன அவங்க எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்னு நீ தான் பார்த்தல. அதான் எனக்கும் புரியல. அவங்கள பாக்குறப்ப நீ சொல்றது உண்மையா இருக்கும் தான் எனக்கு தோணுது. தொடர்ந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறதா சந்தேகமா இருக்கு. அதுவும் இந்த நேரம் பார்த்து உதய் அமெரிக்கா கிளம்புறான். அப்பவே நினைச்சேன் நீ யார்கிட்டயும் சண்டை கிண்ட போடாம இவ்வளவு கூலா சைலண்டா இருக்கியன்னு. டேய், வீணா அதை இதை சொல்லாத. உனக்கு ஒரு கும்பிடு, கொஞ்சம் என்ன நிம்மதியா இருக்க விடுறா. அவங்க 2 பேரும் என்ன தான் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. எனக்கு அவங்க கூட இருக்கும்போது உங்க ஞாபகமே வரதில்ல தெரியுமா? தெய்வம்டா, அவங்க கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வம். இது என் தெய்வத்தோட வேலை இல்லடா, உன் தேவதையோட வேலை. கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ, உதய், பாம்பேல இருந்து ஃளைட் 12 மணிக்கு தானே? கிளம்புறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்றீங்களா? நான் என் மகரானுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தான் ஃளைட்ல ஏறுவேன். சரியா? பாஸ்போர்ட் ஜாக்கிரதை. ஓகே. உதய், இந்த டைம்ல நீ போறது எனக்கு பிடிக்கலடா. இந்த டைம்னா? அதான் தொடர்ந்து இந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள் சரியில்லடா. நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மீனா இந்த வீட்டுல தனியா இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. எவ்வளவு நாள்டா? ஜஸ்ட் 6 months தானே. எப்படியும் அடுத்த மாசம் டெலிவரிக்காக உங்க ஊருக்கு வரத்தான் போறா. நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். என்ன மீனா? கரெக்ட் தான்டா. மீனாட்சி டெலிவரிக்கு எப்படி நெக்ஸ்ட் மந்த் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அது நாளைக்கே கூட்டிட்டு போறேன். இவ வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போ. என்னடா அது? மீனாட்சியை நாளைக்கே கூட்டிட்டு போக சொல்ற? இந்த மகாலட்சுமி பிரிஞ்சு எங்களால எப்படி இங்க இருக்க முடியும்? அதோட 8வது மாசம் அனுப்ப கூடாது. 9வது மாசம் சம்பிரதாயப்படி நாமளே அனுப்பி வைப்போம். இல்லைங்க அத்தை, நாளைக்கு மீனாட்சி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டேய், என்ன பேசுற நீ? அறிவில உனக்கு? பெரியவங்க சொல்றபடிதான் நடக்கணும். உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் சும்மா இருந்தா கேட்டுட்டு இருக்கேன்ல. உங்க அக்கா தம்பி சென்டிமெண்ட் அப்புறமா வச்சுக்கோங்க. ஆனா அம்மா சொல்றது கரெக்ட் தானே? அடுத்த மாசம் வருவாடா. ரங்கசாமி, லக்கேஜ் கீழே எடுத்துட்டு வா. நான் சொல்றது கேளுடா உதய். ஒண்ணு நீ ஊருக்கு அப்புறம் போ, இல்ல மீனாட்சியை கூட அனுப்பிவே. என்ன மாப்ள அது? இந்த டைம்ல போய் இப்படி சொல்ற? காரணத்தோட தான் சொல்றேன் மாமா. உதய் இப்ப போக வேண்டாம். என்னடா முட்டாள்தனமா பேசுற? ஏதோ ஆக்சிடென்ட்ல சில சம்பவங்கள் நடந்திருக்குன்னா இதுக்கப்புறமா அப்படியே தான் நடக்கும்னு நினைச்சுக்கிறதா? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியலடா. ஆனா இங்க ஏதோ நடக்குதுன்னு மட்டும் புரியுது. டேய், நான் என்னமோ உங்க அக்காவை நடுக்காட்டுல விட்டுட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பால இதை விட சேஃபான இடம் வேற எங்கடா இருக்கு? என்னவோ இப்போதைக்கு எனக்கு இந்த இடம் சேஃப்னு தோணலடா. டேய், என்னடா சொல்ற? பெத்த பொண்ணு மாதிரி அவளை பாத்துக்கிறீங்க, அம்மா அப்பா மேலே சந்தேகப்படுறியா? சந்தேகப்படலடா, இப்ப உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கு. என்ன பெரிய சூழ்நிலை? உதய் 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 கூட பிறந்தவன்ல, அதான் கொஞ்சம் அதிகமா கவலைப்படுறேன். என்ன கூட பிறந்தவ? நாம என்ன வேத்து மனுஷங்களா? டேய், நானும் பாக்குறேன். காலையில இருந்து இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கே. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. கொஞ்சம் இரு மீனாட்சி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இரு. நான் சொல்றது கேளுடா உதய். இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. கார் பிரேக் ஏன் ஃபெயில் ஆகணும்? மாடியில இருந்து லிப்ட்ல ஏன் அத்தை தடுமாறி வேணும்? மோட்டர் ஆன் பண்ணும்போது எதுக்குடா ஷாக் கிடைக்கணும்? டேய், கர்ப்பமா இருக்கிற மீனாட்சி மேல அந்த டிரைவர் ஏன்டா பழி சுமத்தணும்? நான் இப்ப கேட்ட எந்த ஒரு கேள்விக்காவது உன்னால பதில் சொல்ல முடியுமா? அப்படின்னா இதெல்லாம் எங்க அம்மா அப்பா தான் செஞ்சாங்க, நீ சந்தேகப்படுறியா? அது இல்லடா உதய். கையரா, மரியாதை வெளியே போடா. எங்க வீட்டுக்கு வந்து எங்க மேலே சந்தேகப்படுறியா? முதல்ல வெளில போடா. மரியாதை வெளில போயிடு. போடாங்கறல. நான் பேசினது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இல்லனா மீனாட்சிக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது. டேய், என்ன இங்க நிம்மதியா வாழ விட மாட்டியா? முதல்ல இங்க இருந்து போ. போடா. இவங்க தெய்வம். இவங்க சந்தேகப்பட்டா என்ன சந்தேகப்படுற மாதிரிடா? உனக்கு ஒண்ணு தெரியாது மீனாட்சி. நீ எதுவும் பேசாத. முதல்ல இங்க இருந்து போ. மீனாட்சி, போ. மீனாட்சி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் இரு. வெளியே போ. மீனாட்சி, உனக்கு ஒண்ணு தெரியாது, நான் பேசிக்கிறேன்.
மீனாட்சி இந்த வீட்டை விட்டு போயிடு. மீனாட்சி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. மீனாட்சி நான் சொல்றத புரிஞ்சுக்க, என் பேச்சு கேளு மீனாட்சி. நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? மீனாட்சி மாமா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. அவ உங்களை தப்பா பேசினதுக்கு அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. இவனை மன்னிக்க முடியாது. இன்னொரு தடவை அவன் இங்க வந்தாலும் நீ அங்க போனாலும் அதுக்கப்புறம் நீ என்ன அடியோட மறந்துட வேண்டியதா. உதய் உதய் அப்படிலாம் பேசக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். ஆண்டவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு ஆயுசு கொடுத்துருக்கானோ அவ்வளவு நாள் அவன் கூட சந்தோஷமா இருப்பான். இவ்வளவு முதல்ல உள்ள கூட்டு போ. நீ போமா. ஏய் உள்ள போங்க. வேலையை பாருங்கடா, வேலையை பாருங்க. போடா உள்ள போடா. முத்தா நீ உயிரை எடுத்தல போதுமா? இன்னும் வேணுமா? முத்தம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேண்டான்னு சொல்லக்கூடாது. என்னையும் கூட கூட்டிட்டு போயிடு. எங்க? எங்கேயாவது நம்ம ஓடி போயிடலாம். நம்ம எதுக்கு ஓடி போகணும்? அம்மாடியோ, எங்க அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சா கொண்டே போட்டுடுவாரு. அப்பானா உனக்கு அவ்வளவு பயமா? பயமா? டெரர். பயப்படுற பொண்ணை கண்டாலே எனக்கு பிடிக்காது. லட்சுமி, டிபன் பாக்ஸ் ரெடியா? ஆபீஸ் டைம் ஆச்சு. இந்தாங்க. சீக்கிரம் குடி. ஏய், நீ இந்த ஸ்கூல் போல? போறேன் டாடி. டாடி உங்க ஃபைல்ஸ் இங்க இருக்கு. தோற எடுத்து வந்து கொடுக்க மாட்டீங்களோ? நானே தான் வந்து எடுத்துக்கிறேமா? மாமா உங்க கண்ணாடி குடுமா. ராமா ராமா, டெய்லி லேட் தான். டாடி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவு அர்ஜென்ட்டா? நாளைக்கு வீட்ல தான் இருப்பேன். நாளைக்கு பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கே இப்பவே பேசியாகணும். வா. சொல்லு. முதல்ல பிபி டேப்லெட் சாப்பிடுங்க, அப்புறம் சொல்றேன். சொல்லு. நான் ஒரு பையனை விரும்புறேன். தண்ணி. நான் அவனை சென்னையில தான் மீட் பண்ணேன். அவன் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கான். பார்க்க அவன் ரொம்ப அழகா இருப்பான். மனசுல பட்டதை சொல்லிடுவான். யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை தான் பண்ணிக்குவேன். கீதா, 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 வா கீதா, வந்துரு. என் காதலை யாராலையும் தடுக்க முடியாது. உண்மையான காதலுக்கு இருக்கிற பவர் இந்த உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது. இந்த மோசமான மனுஷங்க கிட்ட இருந்து காதலை கட்டி வச்சிருக்கிற கோட்டையில இருந்து சங்கிலி அறுத்துக்கிட்டு வா. உனக்காகவும் உன் காதலுக்காகவும் சாகறதுக்கும் சாக அழிக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் கீதா. இந்த பெத்தவங்க இருக்காங்களே, இவங்க எப்பவுமே காதலை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வா கீதா, வா. இந்த கழிசடியை தூக்கி குப்பை தொட்டியில போடுங்க. என் பொண்ணு மனசுல இவ்வளவு தைரியத்தை உருவாக்குன அந்த நல்ல பையன் எனக்கு மருமகனா வர நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? எங்க இருக்காவ? அவனை வந்துட்டேன்டா. டேய், அவனை வெட்டிங்கடா.
அறிவு இருக்கடா உனக்கு? எத்தனை தடவை சொல்லிருக்க வீட்டு பக்கம் வராதன்னு? சுடுகாட்டுக்கு போயிருக்க வேண்டியவன் எப்படியோ தப்பிச்சு இங்க வந்திருக்கையா. இப்ப என்னாச்சு? அவனை போட்டீங்களா? மணி எங்கடா? என்னையா மணிக்கு அவன் மணி அடிச்சிட்டான். இனிமே அவரு எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். அவன் சாதாரணமானவன் இல்லையா, ராட்சசன். எங்க 10 பேர் அவன் ஒருத்தனா நின்னு பின்னி எடுத்துட்டான். ஐயா அங்க பாருங்க. அங்க பாருமா, உன் தம்பி தெருவுல உட்கார்ந்துகிட்டு எப்படி அங்க மானத்தை வாங்குறான்னு. மானம் போச்சுன்னா உயிரே போச்சுன்னு நினைக்கிற வம்சமா எங்களுக்கு. என்னடா இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதை இங்க சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இங்கேயே இருக்கேன். இப்படி கலாட்டா பண்ணாத. எனக்கு ஒரு குறையும் இல்ல. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். தேவையில்லாம எதோ சந்தேகப்பட்டு எங்க மானத்தை வாங்காதடா. இல்ல மீனாட்சி, எனக்கு சந்தேகமே இல்ல. இவங்க உன்னையும் என்னையும் கொல்ல பாக்குறாங்க. இப்பதான் பக்கத்து தெருவுல 5 ரவுடிங்க என்ன கொல்றதுக்காக வந்தாங்க. இவ்வளவு நாளா சென்னையில என்கிட்ட தகராறு பண்ண ஒருத்தன் அதனாலதான் இங்கே வந்து தகராறு பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இங்க இருந்தா என்ன கொல்றதுக்கு சென்னைக்கு வந்திருக்கான். அன்னைக்கு தெப்ப குளத்துல கூட என்ன கொல்ல பார்த்தான். இனி நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இவங்க உன்னை கொன்னுடுவாங்க. உன்னை கொன்னுடுவாங்க மீனாட்சி. வாய்க்கு வந்தபடி பேசாதடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. நீதான் புரிஞ்சுக்கல. உன் மாமனார் நீ சுத்தமா புரிஞ்சுக்கல. இவன் ஒரு நாகப்பாம்பு. உன் அத்தை இருக்காளே, இவ பொம்பளையே கிடையாது. பொணம் தின்னி கழுகு. இந்த மதுரையில யாருக்குமே இவங்க சுயரூபம் தெரியாது. ஆண்டவா பெருமாளை, ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறவன்? இல்ல இது நீ பேசல, பொண்ணு பிடிச்சிருக்க பேய் தான் பேசுது. முதல்ல உள்ளவா பேசலாம். போய் தண்ணி கொண்டு வா. கண்ணே, தம்பி மேல தேவையில்லாம கோவப்படாத. அதே திருஷ்டி சுத்தி போட்டுட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன? ஏய், எதுக்கு ஒரு வைத்தியரை கூப்பிடு. உங்க போய் வேலையை பாருங்க. திருஷ்டி பட்டு பேசுற மாதிரி இருக்கு. கையை தொடாத. இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். கார் பிரேக்க கட் பண்ணது நீங்க, லிப்ட விழ வச்சது நீங்க, மோட்டார் ஸ்விட்ச்ல ஷாக் அடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணதும் நீங்க. அந்த டிரைவர் அப்படி சொல்ல சொன்னது கூட நீங்க தான். இத பாருங்க, ஒன்னா பிறந்த அந்த 2 பேரும் ஒன்னாவே எவ்வளவுக்கு போனோம். என்ன? அம்மன் உற்சவம் முடியறதுக்குள்ள வெளியே அவனையும் உள்ள இவளையும் ஒரே நேரத்துல தீர்த்து கட்டணும். சரிங்க. ஜாக்கிரதையா பார்த்து விட்டுறீங்களா? போங்க 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 போங்க. வாங்கடா. உன்னை பத்தி என் பொண்ணு ரூபா சொன்னா. இப்ப என் கண்ணால பாத்துட்டேன். உன் போராட்டத்துல ஒரு பொறுப்பு இருக்கு. உன் ஆவேசத்துல ஒரு அன்பு இருக்கு. கூட பிறந்த அக்காவை நினைச்சே நீ இவ்வளவு கவலைப்படுறன்னா உன் மனைவியை எப்படி பாத்துக்குவேன்னு எனக்கு புரியுது. மாப்பிள்ள, அம்மனோட உற்சவம் முடியறதுக்குள்ள உன் அக்காவை பிடிச்ச பீட ஒழியணும்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். எங்க அப்பா இன்னைக்குதான் இவ்வளவு பொறுமையா பேசிருக்காரு. இப்ப எனக்கு கூட ரொம்ப தைரியம் வந்துருச்சு. சொல்லு, உங்க அக்காக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
கூறு போடுறா சீக்கிரம் வாடா இங்க இருந்து தப்பிச்சு போயிடு ஹலோ மீனாட்சி என்னாச்சு மீனாட்சி ஹலோ மீனாட்சி மீனாட்சி குப்தபை பாருங்க ஐயா இது பாரு இதெல்லாம் தேடி பிரயோஜனம் இல்ல 4 கோபுர வாசல்லையோ நம்ம ஆளுங்க நிறுத்தி வை இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மனோட ஊர்வலம் வெளியே போகும் அதோட சேர்ந்து ஜனங்களும் வெளியே போவாங்க இவங்களும் போய் தாகணும் கண்ணுல பட்டு அவங்க விடாதீங்க என்ன சொல்றேன் கண்ணுல படலன்னா அவங்க இங்கதான் இங்க ஒளிஞ்சிருக்கணும் வேற எங்க போறதுக்கு வழி இல்ல அப்ப 4 வாசலையே மூடுங்க போங்க 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 வாடா அண்டாலே நம்ம இங்கே இருக்கலாம் அவங்க இங்கதான் மீனாட்சி அம்மா ஏய் பாத்தியா பாக்கலையா ஏய் நீ பாத்தியாடா இல்லைங்கய்யா அப்படின்னா அவங்க இங்கதான் இருக்கணும் ஏய் எல்லா இடத்துல தேடுங்க ஏய் குப்தபை ஒரு இடம் பாக்கி விடாத வாங்கடா
என்ன விட்டுருங்க மாமா. என் வயித்துல குழந்தை இருக்கு, அதை நினைச்சாது என்ன ஒண்ணு செய்யாதீங்க. எங்க வயித்துல நெருப்பள்ளி போட்டீங்களே நீங்க உன் தம்பியா? ஒன்னார் ரெண்டா 1000 கோடி. நீ 1000 கோடி இல்ல மச்சான், 1001 கோடி. 1001 கோடி ஆஸ்தி எங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு உன்னை என்ன செஞ்சாலும் பாவலடி. எங்கடி போற? கொன்னுடுறடி, வலி அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் உங்களை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இந்த ஊர்ல இருந்து அவங்க என்ன கொண்டுடுவாங்க. நம்ம ஊருக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போயிடு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே இருக்கு, நாங்க அங்க போறோம். வா. எல்லாருமே தேடி பார்த்துருவோம், காணும்ண்ணே. வாங்கடா. மீனாட்சி, மீனாட்சி,
கடவுளே, இந்த வேதனையை நான் தாங்க முடியல. கூட பிறந்த பாவத்துக்காக உனக்கு ஒண்ணு ஆகாது. என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன்.
வாங்க டாக்டர். மீனாட்சி சொன்ன மாதிரி அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். வென விதைச்சவங்க வினையத்தான் அறுக்கணும். நாய்க்கரோட பயங்கரமான சாவை பார்த்த ஆண்டாள் தான் செஞ்ச பாவத்துக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையே அதுக்குண்டான பலனை அனுபவிக்கிறான். 1 இல்ல 2 இல்ல 22 வருஷம் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்த எங்களை, ஒரே ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்டு பிறந்த எங்களை கொல்லணும்னு பாக்குறாங்களா? அதுக்கு நான் விட்டுருவேனா? கூட பிறந்தவளுக்கு ஒரு பிரச்சனைனா சகோதரனோட ரத்தம் கொதிக்காத பின்ன. அதனால தான் நான் இந்த மதுரைக்கு வந்தேன். அது சரி, நான் இது வரைக்கும் என் பேரை சொல்லவே இல்லைல்ல? அர்ஜுன், அதான் என் பேரு.